வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் மதராசி படம் வந்துச்சு. அதே போல் கேபிஒய் பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி படமும் வந்துச்சு. நான் ஒரு சில கணக்கு போடுவேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்க்கணும்னு. இப்போ இல்லைங்க, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு தீபாவளி பொங்கல் ரிலீஸு, சுதந்திர தின ரிலீஸு அப்படின்ற படத்துக்கு கமல் ரஜினி படம், விஜயகாந்த் சத்யராஜ் படம்லாம் வரும். கமல் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் ஃபஸ்ட்டு நாள் நான் விஜயகாந்த் படத்தை கூட பார்ப்பேன். விஜயகாந்த் படம், கமல் படம், ரஜினி படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது தடக்கல் முரளி படத்தை ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணுன்னு முடிவு பண்ணுவேன். என்னமோ ஒரு ஒரு உள்ளுணர்வு அப்படி சொல்லும். அது மாதிரி இந்த படத்தை, மதராசி படத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட படம் காந்தி கண்ணாடி. அந்த காந்தி கண்ணாடி படத்தை தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு உடனடியாக நான் ஏன் விமர்சனம் செய்யலை அப்படின்னு சொன்னாக்க, இந்த விமர்சனம் வேறு யாரையாவது ஒரு வகையில் இது டிஸ்டர்ப் செய்தோ, அல்லது நம்ம அந்த படத்தை பற்றி முழுமையாக என்னுடைய மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கொட்ட முடியாமல் நீங்கள் இதெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க, இதை நான் சொல்ல விரும்பலை, இது உங்களை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டமால்னு ஒரு தாக்கத்தை கொடுத்ததுனால தான் கொஞ்சம் அமரவே இந்த படத்தை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். முதல்ல இந்த காந்தி கண்ணாடி படத்தினுடைய குழுவினருக்கு நம்முடைய வணக்கங்களையும், கைகொள்ளாத அளவுக்கு பூங்கொத்துகளையும் பரிசாக தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ஜெய் கிரண் அவருக்கு மனமு வந்த பாராட்டுக்கள். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு பணம் முதலீடு செய்கிறது இருக்குல்ல, அதுக்கு அவருக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா 400 பாட்டில் ரத்தத்தையும் ஒரு 500-600 வகையிலான கத்தி கபடா அரிவாள்களையும் வைத்துக்கொண்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற, அதுதான் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் கதை தாங்க. கதையை நம்பி பணத்தை போடலாம். அப்படி கதையை நம்பி பணத்தை போட்டால் கண்டிப்பாக ஒரு பணம் நமக்கு திரும்ப கிடைக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல படம் கொடுத்தோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க, சந்தோஷம் இருக்குங்கன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கிற அந்த ஜெய்கிரண் அப்படிங்கிற தயாரிப்பாளருக்கும், கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணின ஷெரீஃப் அவர்களுக்கும், இவர்களுக்கெல்லாம் பக்கத்துணையாக இருந்த ஒளிப்பதிவாளர் பாலாஜி கேராஜாவுடைய ரொம்ப அழகான, ரொம்ப இயல்பான அந்த படப்பிடிப்புக்கும், எடிட் பண்ணின அந்த சிவானந்தீஸ்வரன் அப்படிங்கிற சாருக்கும், விவேக் மேர்வினுடைய இசைக்கும், குறிப்பாக பின்னணி இசைக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறோம். இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது கூட ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக பார்க்குறேன். இன்றைக்கி தேதிக்கு அவங்க வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்கனாலே அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது கோல் பண்ணும்னு. அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் நம்மளுடைய சல்யூட் தரேன். ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் இந்த படத்துக்கு இன்னொரு சக்தியாகவே ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு இந்த படக்குழுவுக்கு. சரி, காந்தி கண்ணாடி, அது என்னங்க காந்தி கண்ணாடி? காசப்பாத்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். கமலும் உதித் நாராயணும் பாடுவாங்களே, காசு மேல காசு வந்து கொட்டுகிற அப்படின்னு. அதில் காந்தி தாத்தா கண்ணாடி போட்டுக்கிட்டு சிரிப்பார் இல்லையா, அந்த காந்தி தாத்தா கண்ணாடி போட்டு இருக்கிற பணம் தான் இந்த படத்தினுடைய பிரதானம். எல்லா படத்துலேயும் அப்படி தானுங்க இருக்கும். பணத்தை கொள்ளையடிப்பானுங்க, முட்டையாக கொள்ளையடிப்பானுங்க. இது கொள்ளையடிக்கிற, பணத்தை கொள்ளையடிக்கிற கதையல்ல, பணம் என்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு நம் மனதை கொள்ளையடித்த கதை. பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, இவங்க 2 பேரும் ஒரு கணவன் மனைவி. ஒரு வேலைக்கு போகிற, ஒரு சினிமா ஸ்டுடியோவில் செக்யூரிட்டியாக வேலைக்கு செல்கிற அந்த பாலாஜி சக்திவேல், ஒரு வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்பவராக, அந்த வீட்டு பணிப்பெண்ணாக இருக்கிற அர்ச்சனா. அந்த பாலாஜி சக்திவேலுடைய கதாபாத்திரம் காந்தி. காந்தி என்கிற பாலாஜி சக்திவேலுடைய மனைவியாக, கண்ணம்மாவாக அர்ச்சனா. இந்த படத்துக்கு பார்த்திபன் சார் பாரதி கண்ணம்மான்னு நடித்த அந்த படத்துக்கு சேரன் சார் பேர் வச்சுருப்பாரு. அது மாதிரி இந்த படத்துக்கு காந்தி கண்ணம்மான்னு கூட பேர் வச்சிருக்கலாமேன்னு படம் விட்டு வெளியில் வரும்போது நான் யோசித்தேன். பாரதிக்கு தான் கண்ணம்மா இருக்கணுமா, காந்திக்கு கண்ணம்மா இருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்குள்ளார ஒரு யோசனை வந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்படிப்பட்ட அவங்கள வாழ்க்கை ஒரு குண்டா இருக்கிற 58 59 வயதை தொட்டு 60ஆம் கல்யாணத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிற பாலாஜி சக்திவேல் ஒரு ஸ்டூடியோவில் சினிமா படப்பிடிப்பு நடக்கிற ஒரு இடத்துல காவலாளியாக செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற அவர் வேலைக்கு போகும்போது சாந்தி கண்ணு, உமா கண்ணு, துர்கா கண்ணு, இவங்க கண்ணெல்லாம் படக்கூடாதியா உனக்கு உன் மேலே அப்படின்னு திருஷ்டி சுற்றி போடுகிற அந்த மனைவி கதாபாத்திரம். குடு 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 அப்படின்னு அதே மிளகாயும் அதே உப்பையும் வாங்கிட்டு மாரியப்பன் கண்ணு, சோமு கண்ணு, ராமு கண்ணு, இவங்க கண்ணெல்லாம் உன் மேலே படக்கூடாதுன்னு திருஷ்டி சுற்றி போடுற அந்த கதாபாத்திரம் தான் இந்த படத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய் வேறொரு இடத்துல நிப்பாட்டுது அப்படின்னு பார்க்கிறேன். பாலாஜி சக்திவேலுடைய காந்தின்ற அந்த கதாபாத்திரம், அர்ச்சனாவுடைய அந்த கண்ணம்மாங்கிற கதாபாத்திரம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுவரைக்க எத்தனையோ படத்துல அர்ச்சனா நடிச்சிருக்காங்க. ஊர்வசி அப்படிங்கிற உயர்ந்த விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதற்கு மேல் அர்ச்சனாவுக்கு கேரக்டர் கொடுக்கறதுக்கு இனிமே பசங்க டைரக்டர்ஸ்லாம் திண்டாடும். அப்படி ஒரு கேரக்டரை இவங்களுக்காகவே உருவாக்கும். மகா ராட்சசி நடிப்பினுடைய ராட்சசத்தை அப்படியே கொட்டி தீர்த்திருக்காங்க. ஐயோ, அவளுடைய கண்கள், அவளுடைய கன்னங்கள், அர்ச்சனாவுடைய கண்ண கதுப்புகள், அர்ச்சனாவுடைய அந்த யாருக்குமே இல்லாத ஒரு நெற்றி, அப்படி ஒரு அழகான நெற்றி அர்ச்சனாவுக்கு இருக்கும். அந்த நெற்றி, அந்த காது மடல் அத்தனையும் நடிக்குதுரா சாமிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே போல பாலாஜி சக்திவேல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டைரக்டர் ஒரு நடிகராக பல படங்களில் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் மனுஷன் அப்படியே காந்திங்கிற ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டார்னு நம்ம சொல்கிறதுங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டான வார்த்தையாக நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வாழ்க்கை. ஏதாவது ஒன்றுனாக்க குளிக்க அடம்பிடிக்கிற அந்த குழந்தைத்தனமான அந்த கதாபாத்திரம், அந்த குண்டுத்தனமான பாலாஜி சக்திவேலுக்கு அவ்வளோ அழகாக பொருந்தது. ஏதாவது சொன்னாக்க தலையை தொட்டிக்க மாட்டியா, அதான் நீ இருக்கிய அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அதான் நீ இருக்கிய அப்படின்னு இந்த உலகத்தில் மனைவியை பார்த்து அதான் நீ இருக்கீல என்னைய பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லாத கணவர்களே இருக்க மாட்டார். நீங்கள் மனசில் கை வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில், அவங்க வீட்டில், இவங்க வீட்டிலன்னு பல வீடுகளில் என்னையா உடம்பு இப்படி கொதிக்குது, என்னப்பா இது, பேசாமல் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுரு, இப்போ என்ன நீனு, அதான் நீ இருக்கீல ஏதாவது ரசம் கசம் வச்சு கொடுப்பேன், ஏதாவது சூப் மாதிரி ஏதாவது கொடுப்பேன், ஏதாவது தைலம் தடவி விட்டுருவ சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற கணவன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அத்தனை கணவன்மார்களின் வடிவமாகவும் தான் பாலாஜி சக்திவேல்ங்கிற கதாபாத்திரத்தை ஷெரீஃபுங்கிற ஒரு இயக்குனர் படைச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். என்னங்க பாலாஜி சக்திவேலையும் அர்ச்சனாவை பற்றியுமே சொல்கிறீங்க. கேபிஒய் பாலா அறிமுகம் அப்படின்னு டைட்டில் கார்டில் வருது. கேபிஒய் பாலா அப்படிங்கிற மனித நேயம் மிக்க ஒரு இளைஞன். இந்த உலகத்தில் காந்தி இப்படி வாழ்ந்தாரியா, இப்படி வாழுங்கயா அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி இன்னைக்கு சமகாலத்தில் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் இளைஞர்களுக்கு சம்பாதிச்ச காசை என்னையா பண்ணணும்? 100 ரூபா செலவு பண்ணியா, 70 ரூபா இல்லாதவங்களுக்கு கூட 100 ரூபாயும் கேட்குறாங்களேப்பா, பரவாயில்ல 100 ரூபாயும் கூட நம்ம இன்னொரு 200 ரூபா கூட சம்பாதிச்சிக்கலான்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இளைஞன் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடல். கேபிஒய் பாலா கலக்கப்போவது யார் மூலமாக சிவகார்த்திகேயன் நமக்கு கிடைச்சார். அதனால சினிமாவுக்கு வரும்போதே அவரை பார்த்த மாத்திரத்திலேயே நாம கைத்தட்டினோம். அதே கலக்கப்போவது யார் மூலமாக கேபிஒய் பாலா இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அறிமுகம் கேபிஒய் பாலான்னு போடும்போதே கைத்தட்டல் கிடைக்குது. இது அந்த கலைஞனுக்கு கிடைத்த வெற்றி. ஒரு 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 கோ இன்சிடென்ட்டாக சிவகார்த்திகேயன் கலக்கப்போவது யார் மூலமாக வந்த சிவகார்த்திகேயனுடைய மதராசியும், கலக்கப்போவது யாரின் மூலமாக வந்து நமக்கு கிடைத்திருக்கிற கேபிஒய் பாலாவினுடைய அறிமுகப்படமான காந்தி கண்ணாடியும் ஒரே புள்ளியில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருக்கிறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யம். சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு இந்த படம் போட்டி, இந்த படத்துக்கு அந்த போட்டின்லாம் கிடையாது. இது வேற, அது வேற. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, கல்யாணமா நாங்கள் நடத்தி தரோம், பிறந்தநாள் விழாவா நாங்கள் நடத்தி தரோம், இதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பணம் கேட்டு வாங்கி செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவர் தான் ஒரு டீம் தான் கேபிஒய் பாலாவுடையது. அவர் 4 நண்பர்களையும் 3 நண்பர்களையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுவார்.
அப்படி ஒரு ஈவெண்ட்டு படத்தினுடைய 20வது நிமிடத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் எல்லோரும் கலந்துகட்டி ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் அது ஒரு 60ஆம் கல்யாணம், ஷஷ்டியப்த பூர்த்தி. சாந்தின்னு செட்டிநாட்டு பக்கம்லாம் 60க்கு 60 சாந்தி நடக்குதுங்க அப்படின்னாக்கா 60ஆம் கல்யாணம்னு அர்த்தம். ஷஷ்டியப்த பூர்த்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ரமேஷ் கண்ணாவுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் நடக்கிற அந்த ஃபங்க்ஷன், அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கேபிஒய் பாலா டீம் தான் நடத்துவாங்க. அந்த ரமேஷ் கண்ணாவுடைய வீட்டில் தான் அர்ச்சனா வேலை செய்வாங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அர்ச்சனாவும் பாலாஜி சக்திவேலும் வந்திருப்பாங்க. எல்லாரும் ஆடுவாங்க. பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் ஆடுவாங்க. எல்லாரும் பாடுவாங்க. பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் பாடுவாங்க. அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் கலகலகலன்னு போயிட்டுருக்கிற அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார் டைரக்டர். ஏயா காந்தி, நமக்கும் உனக்கும் 60வது வயசு வரப்போகுது, நமக்கும் பசங்க இருந்தாக்க இந்த மாதிரி கல்யாணத்தை 60ஆம் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவாங்கல்ல அப்படின்னு சொன்னப்ப அப்படியே ஆடிக்கிட்டு இருந்த பாலாஜி சக்தி ஃப்ரீஸ் ஆகுது. ஒரு வலி, ஒரு அழுகை, அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக். தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஃப்ளாஷ்பேக்குகள் வந்திருக்கு. அது நம்மளை என்னமோ பண்ணுங்க. அதே போல் இந்த படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் வசனங்களால் நம்மளை என்னமோ பண்ணும். காட்சிகளில் என்னமோ ஒன்றும் செய்யாது. காட்சி அப்படி இப்படி அப்படின்னா இல்லை. அந்த கதாபாத்திரம் பாலாஜி சக்திவேலினுடைய இளமை, அர்ச்சனாவுடைய இளமை, அந்த டீன் பருவம், அவர்களுக்குள் ஏற்படுகிற காதல், மேல் ஜாதி கீழ் ஜாதி பணக்காரன் ஏழைங்கிற எல்லா படங்கள்லையும் வர அந்த விஷயம்தான். அதையெல்லாம் காமிச்சா அது டெம்ப்ளேட்டான சாதாரணமான விஷயமா இருக்கும்னு அங்கே டைரக்டர் யோசிச்சிருக்கான். அதனால் அதை சொல்லலை. காந்தி அப்படின்னு ஒவ்வொரு தடவை அந்த பெண் கூப்பிடும்போது கிறங்கி போயிடும் மனசு நமக்கு. அதே போல் கண்ணம்மா அப்படின்னு அந்த காந்தி கதாபாத்திரம் சொல்லும்போது நெகிழ்ந்து நெக்குருகி போயிடுவோம் நம்ம. அந்த 2 பேரும் டீன் பருவத்தில் பேசிக்குவாங்க. காந்தி, நம்ம கல்யாணத்துக்கு 2000 பேரை கூப்பிடணும். கண்ணம்மா, முட்டாள நீனு, நம்ம கிராமத்திலே 2000 பேர் இல்லை கண்ணம்மா. அதனால என்ன, பக்கத்து கிராமத்தில் கூப்பிடுவோம். அன்பேவால எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் சேரட்டு வண்டியில் அந்த பாட்டுக்கு போவாங்கல்ல, அது மாதிரி சேரட்டு வண்டியில் நீ நானும் போகணும். இப்படியாக 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 நம்மளுடைய கல்யாணம் இப்படிலாம் நடக்கணும்னு கண்ணம்மா சொல்லியிருப்பா. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய காதல் கல்யாணம் நடந்திருக்கும். அப்படி யாருக்கு அப்படி ஆசைப்பட்டபடி காதல் கல்யாணம் நடக்கலையே, அட்லீஸ்ட் இந்த 60ஆம் கல்யாணமாவது அப்படி நடக்கணும்னு அந்த காந்தி என்கிற பாலாஜி சக்திவேல் முடிவு செஞ்சு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற கேபிஒய் பாலா கிட்ட போகிறாரு. அவர் சொல்கிற கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு உண்டான பொய்க்கால் குதிரை, அந்த குதிரை, இந்த குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னு எல்லா லிஸ்ட்டையும் போட்டு பார்த்தா 52 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 52 லட்சம் ரூபாய்க்கு என்னடா செய்யறது? ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறவன் என்னடா செய்ய போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா ஒரு ட்ரங்கு பொட்டியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரங்கு பொட்டியை பிரித்து பார்த்தாக்க பத்திரமா இருக்கும். பத்திரத்தை எல்லாத்தையும் பத்திரமா அந்த பொட்டிக்குள்ளே வச்சிருந்தவன் அந்த காந்திங்கிற ஒரு ஜமீன்தாருங்கிறவும் அந்த பணத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இடத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய காதல் கண்ணம்மாவுக்காக அப்படி வந்திருக்காங்கிறவும் தெரிய வரும். அதை அடுத்து அந்த இடத்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த எத்தனை கோடி வேணும்னு கேட்பாங்க. 50 வேணுமா 80 வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் லட்சத்தில் சொல்லுவான். அந்த காந்தி கதாபாத்திரம், எனக்கு ஒரு 60 லட்ச ரூபா கொடுங்க, 80 லட்ச ரூபா கொடுங்க போகிறோமா. அவன் 80 கோடிக்கு தரக்கூடிய இடத்துல அந்த அந்த இடத்த வாங்கக்கூடியவன் இருப்பான். ஆனால் 80 லட்சம் கொடுங்கன்னு கேட்பான். ஏன்னா கண்ணம்மாவுடைய சந்தோஷங்களின்படி இந்த திருமணத்தை நடத்துவதற்கு அவனுக்கு அந்த பதம் போதுமானது அப்படின்னு இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் கதைக்களமாக்கி நடுவனுடைய மைய புள்ளியாக அதை வச்சிருக்கான் டைரக்டர். அவன் இவன்னு சொல்கிறானாக்கா ஒரு உரிமையில் சொல்கிறேன். ஒரு சிவாஜி கலக்கிட்டாயா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சிவாஜியை மட்டப்படுத்துறதுக்கு இல்லை. சிவாஜிக்கு நமக்கும் எந்த ஒரு தூரமும் கிடையாது, அகல நீளங்கள் கிடையாது, நம்மளை பக்கத்தில் வச்சுக்கிறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். அந்த ஷெரீஃபுங்கிற டைரக்டர் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனுஷன் பண மதிப்பு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று வந்தது, இந்தியாவே பரபரப்பானுச்சு.
கையில் வச்சிருந்த காசெல்லாம் இனி செல்லாதரா அப்படின்னு சொன்னாங்களே, அவன் நாயா பேயா ரோட்டில் நின்று பேங்க்கில் நின்று எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் உனக்கு 2000 ரூபா தான் பணம் தருவேன், 4000 ரூபா தான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அலக்கழித்து பேங்க்கில் அலைய விட்டாங்கல்ல. பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுதான் பணம் கையில் இருக்குது, ஆனால் அந்த பாலாஜி சக்திவேலுக்கு பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற அந்த செய்தி வரும். கேபிஒய் பாலா இந்த பணத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலான்னு நினைக்கிறான். ஆனால் பாலாஜி சக்திவேலு தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டபடி 60ஆம் கல்யாணத்தை சிறும் சிறப்புமாக பண்ணிடலான்னு நினைக்கிறான். இது மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பணம் போயிடுச்சுன்னு அல்லாடுறான் ஒருத்தன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடத்த முடியாமல் அல்லாடுறான் ஒருத்தன். இந்த வேதனைகளை எல்லாம் காமெடியாக சினிமாவில் காமிச்சிருக்காங்க. பண மதிப்பிழப்புங்கிற விஷயத்த காமெடிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் சோகம் வழிய ரத்த கண்ணீர் வடித்தோன்னு சொல்லுவோம்ல, அப்படி இன்னைக்கும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை மாற்ற வழி இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐயோ அப்படிங்களா, ரிசர்வ் பேங்க்கில் போய் கொடுக்கலாமா? அது எங்கே இருக்குது? தேனாம்பேட்டையிலையா, குரோப்பேட்டையிலையா, வந்தவாசிலையா, செய்யார்லையான்னு தெரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரில் ரிசர்வ் பேங்க்குக்கு போடானாக்க அதுக்கெல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு தான் பேங்க்குக்கு போகணும் போல இருக்குன்னு நினைக்கிற தற்கூறிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளை போல பாமர மக்கள் இருக்கிறதுல போய் என்னத்தை செய்யுது? அதுலேருந்து கதை வேற ஒரு இடத்துக்குன்னு போகுது. ஆனால் இம்மி அளவு கூட எடுத்துக்கொண்ட கதையிலிருந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அமைத்திருக்கிற திரைக்கதை தான் இவ்வளவு நேரம் காந்தி கண்ணாடியை பற்றி பேச வைக்கிது. காந்தியோட கண்ணாடி. அந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் கண்ணாடி போட்டிருப்பாரு. அந்த பணத்தை இவ்வளோ வச்சுக்கிட்டு 20% கமிஷன் தரேன், பணத்தை மாற்றிடலாம், 40% பணம் தரேன், புது பணத்தை கொடுக்குறேன், பழைய பணத்தை கொடு அப்படின்லாம் இருக்கிற கூட்டத்தில் அடியும் உதையும் வாங்கிட்டு பாலாஜி சக்திவேல் வரும்போது அந்த 98,000 ரூபா பணம் சிறுக 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபான்னு சேர்த்து வச்சு, சில்லற காசெல்லாம் சேர்த்து வச்சு அந்த அர்ச்சனா அந்த கேபிஒய் பாலாகிட்ட, தம்பி பணம் பத்தாது, எங்களுக்கு கல்யாணம் நடத்த முடியாதுன்னு சொன்னியா, இது வரைக்கும் காந்திக்கே தெரியாமல் சேர்த்து வச்ச காசு 98,000 ரூபா இருக்குதுன்னு ஒரு சிங்கிள் ஷாட்டில் அர்ச்சனை நடிச்சிருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கதாபாத்திரத்தை வேற யாருமே அப்படி பண்ணியிருக்க முடியாது. சிங்கிள் ஷாட்டுங்க. அப்படியே வருவாங்க, கேபிஒய் பாலாட்ட வருவாங்க, பணத்தை கொட்டுவாங்க, டயலாக் பேசுவாங்க. தம்பி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பா, பெருசாலாம் செய்ய வேணாம்ப்பா, ஏதாவது ஒரு கோவில் வாசனை செய்ப்பா, அப்புறம் இதுலேருந்து எனக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் தெரியா, ஏன்னா நேற்று அவங்கெல்லாம் அடித்ததில் காந்தியோட கண்ணாடி உடஞ்சி போச்சுப்பா, அந்த கண்ணாடியை மாற்றி தரணும்ப்பா காந்திக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் 1000 ரூபா தரேங்க, நான் 1000 ரூபா தரேன்னு படம் பார்க்குற ஆடியன்ஸ் நினைப்பான். நான் நினச்சேன். அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. கடைசியில் அந்த காந்தி பாலாஜி சக்திவேல் என்னான்னு, கடைசியில் அவர்கிட்ட இருந்த பணம்லாம் என்ன ஆனிச்சு, அந்த கண்ணம்மா அர்ச்சனை என்னான்னு, கேபிஒய் பாலாவுக்கு பணம் பணம் பணம்னே வாழ்ந்துட்டு இருந்த அந்த கேபிஒய் பாலாவுக்கும் அவருடைய காதலிக்கும் ஏற்பட்ட அந்த உணர்வு என்னவா இருந்துச்சு? பணம் தான் முக்கியம், அதனால தான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன கேபிஒய் பாலாக்கு பணம் முக்கியம்தான் கதிரு, ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை கதிருன்னு எல்லாரும் சொன்ன டைலாக் தாங்க இது. இந்த டைலாக்ல படத்தில் மட்டும் இல்லை, தெருவில் இருக்கிற நம்மளே சொல்லுவோம், பணம் தாங்க முக்கியம், ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. டீ கடையில், ஹோட்டல் கடையில், ரயில்வே ஸ்டேஷனில், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் சொல்கிற, வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கிற அந்த வார்த்தை தான், வாசகம் தான். ஆனால் அந்த கதாநாயகி கதிருங்கிற அந்த கேபிஒய் பாலாகிட்ட அதை சொல்லும் பொழுது கிளாப்ஸ் அழிச்சு அப்படின்னாக்க நிஜம் இன்னமும் நம்ம மரம் மண்டையில் ஏறலை அப்படிங்கிறது தான் காரணம். பணம் தான் முக்கியம்னு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்ல, அதை உணர்த்துகிற விதம் தான் இந்த காந்தி கண்ணாடி. அந்த கண்ணாடி என்னாச்சு, இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கூட யார் வந்தாலும் சரி உங்களால் ஒரு அரை மணி நேரம் பேசவே முடியாது. படம் நல்லா இருக்குல்ல, படம் சூப்பர்ல, படம் சொதப்பிட்டான்ல, படம் என்ன இப்படி பண்ணியிருக்கான், எதுவுமே பேசாமல் வருவீங்க. நான் என்னுடைய மனைவி கிருத்தியாவுடன் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து வண்டி எடுத்தேன். பின்னாடி கிருத்தியா உட்காந்துக்கிட்டா எப்போதும் படத்தை பற்றி, நடித்ததை பற்றி, பாட்டை பற்றி, இசையை பற்றி, வசனத்தை பற்றின்னு பேசிட்டு வரவன் எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வந்து இறங்கினேன். இதுதான் காந்தி கண்ணாடி என் மனசில் உட்கார்ந்த விஷயம்.
இந்த படத்துக்கு 45லேருந்து 48 மார்க் வரைக்க நான் தருவேன். காந்தி கண்ணாடி படத்தை தயவு செய்து கல்யாணம் ஆனவர்கள் பார்க்கணும். கல்யாணமாகி 2 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்றவங்க பார்க்கணும். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுங்க, இன்னும் 4 மாதத்தில் கல்யாணம் அப்படின்னு இருக்கிறவங்க பார்க்கணும். ஏங்க, நான் யாரையோ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், யார்கிட்டனே எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தயவு செய்து பார்க்கணும். காதலாவது கத்திரிக்கையாவது அதெல்லாம் கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு படித்து முடிச்சிட்டேன், நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்படி யாராக இருந்தாலும் காந்தி கண்ணாடியை பாருங்கள், ஒரு நல்ல கணவனாக இருக்க முயற்சிப்பீர்கள். காந்தி கண்ணாடியை பாருங்கள், ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்து காட்டுவீர்கள். ஷெரீஃப் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு காமெடியால் பரிச்சயமான ஒரு கலைஞரை படம் முழுக்க நம்மளை ஹோல்டு பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு இருக்கிற, அந்த இளைஞனுக்கு இருக்கிற நடிப்பு இருக்குல்ல, கொஞ்சம் சோகமான காட்சிகளில் நடிக்க அவர் கொஞ்சம் சிரமப்படுறாரு அப்படின்னாலும் கூட போக போக சரியாயிடுங்க. குறைகள் சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. மற்றபடி இந்த படம் எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சதோ, எப்படி அயோத்தி மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிச்சதோ, ஏன் போர்த்தொழில் வேற ஜானர் எப்படி பிடிச்சதோ, ஏன்னா அது ஃபுல்லாக பேக்கேஜில் வந்த ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த காந்தியும் கண்ணம்மாவும் காந்தி கண்ணாடியும் உங்களை கவர்வார்கள், நெகிழ வைப்பார்கள், உருகச் செய்வார்கள், உங்களுக்குள் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். மீண்டும் காந்திக்கும் ஒரு சல்யூட், காந்தி கண்ணாடி பட குழுவினருக்கும் ஒரு சல்யூட்.